பசுவும் காளையும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன காட்டுல வாழ்ந்து வந்ததுங்க. பசு கர்ப்பமா இருந்தது. அதோட விருப்பம் என்னன்னா அது தன்னோட குழந்தைய தன்னோட சொந்த வீட்டுல பெத்தெடுக்கணும்னு நினைச்சது. ஆனா அந்த காட்டுல பசுவும் காளையும் எப்பவும் ஏதாவது ஒரு இடத்துல படுத்து தூங்குங்க. ஒரு நாள் பசு தன்னோட மனசுல இருக்கிற விருப்பத்தை தன்னோட கணவன் கிட்ட சொல்லிச்சு. என்னோட விருப்பம் என்னன்னா, நம்ம குழந்தை இந்த உலகத்துல பிறக்கும்போது அது தன்னோட சொந்த வீட்டுல பிறக்கணும். நாம ஏன் மூங்கில்ல ஒரு சின்ன வீடு கட்டக்கூடாது? இதுக்கு உங்க பதில் என்ன? ஆனா காளமாட்டுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் கூட பிடிக்கல. அது சொல்லிச்சு, அடு இந்த காடு மொத்தமும் நமக்கு வீடுதான். ஆனா நீ நம்ம குழந்தைய ஒரு சின்ன இடத்துல வைக்கணும்னு நினைக்கிற. நீயும் இருக்கியே, ஏன் இந்த மாதிரி எண்ணத்தை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சுத்துறன்னு தெரியல. சரி, நான் என் வேலைய பார்க்க போறேன். சாயந்தரம் வீட்டுக்கு சீக்கிரமா வந்துடுறேன். ஜாக்கிரதையா இரு. காலையும் நேரத்தோட தன்னோட வேலைக்கு போக ஆரம்பிச்சது. ஒரு நாள் அதோட சகோதரி அதை பார்க்க காட்டுக்கு வந்துச்சு. ரெண்டு பேரும் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, என்னோட விருப்பம் எல்லாம் என்னுடைய குழந்தை தன்னோட சொந்த வீட்டுல பிறக்கணும்னு தான். இந்த காடே நமக்கு சொந்தமானதுதான். என் புருஷனும் அதைத்தான் சொல்றாரு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, மனிதர்களை போல நாமளும் ஒரு சொந்த இருப்பிடத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன். குழந்தைக்கு தனக்குன்னு ஒரு வீடு இருக்கும், அங்க அது பாதுகாப்பா இருக்கும். அதனால எந்த ஒரு மிருகத்தாலையும் எப்பவும் அதுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது. நீ சொல்றது ரொம்ப சரியான விஷயம். நான் கூட எனக்குன்னு ஒரு புது வீட்டை இப்பதான் கட்டினேன். மூங்கில்ல கட்டினது ரொம்ப உறுதியா இருக்கு. நீ சொன்னா உனக்கும் நான் அதுல வீடு கட்டி கொடுத்துடுறேன். ஆனா என் புருஷன் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரே. பசு தன்னோட சகோதரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு. அவங்க ரெண்டு பேரும் பேசுறத காளமாடு தூரத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தது. அது தான் சொன்னதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. என்னோட மனைவி மூழ்காம இருக்கா. அவளோட இந்த சின்ன ஆசைய நான் மதிக்காம போயிட்டேன்னு. அவளுக்காக இந்த வீட்டை நான் நிச்சயம் கட்டியே தீரணும். அது ராத்திரி பகலுன்னு கஷ்டப்பட்டு தன்னோட மனைவிக்காக அது அழகான வீட்டை கட்டிச்சு. அப்புறம் அது தன்னோட மனைவிக்கு பரிசா கொடுத்தது. பசுவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீங்க வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனா நீங்களே இந்த வீட்டை கட்டி இருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. என்ன மன்னிச்சிரு பசுவே, நீ சொன்னது சரிதான். நம்ம குழந்தை அதோட சொந்த வீட்டுல தான் பிறக்கணும், சரியா? கணவன் மனைவி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த வீட்டுல வாழ்ந்தாங்க. ரொம்ப சீக்கிரத்துல பசுவுக்கு கண்ணு குட்டியும் பிறந்தது. அப்புறம் அது அந்த வீட்டுல ரொம்ப பாதுகாப்பா இருந்தது.